ஆய் வருதா? அப்பா, உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. நான் ஒரு பாண்டிச்சேரிக்காரன்னு சொல்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னன்னா பாருங்க, பாண்டிச்சேரி சிட்டில சென்டர்ல இவ்வளவு பெரிய கழிப்பட வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இனிமேல் நான் வந்து பெருமையா காலம் தூக்கிட்டு நான் பாண்டிச்சேரிக்காரன்டான்னு பெருமையா சொல்றது. அடுத்த வாட்டி கண்டிப்பா ஃபேமிலியோட வருவேன். ஆனா ஃபேமிலியோட வரும்போது 4-5 பேர் வருவோம். ஆனா 4-5 பேர் வரும்போது கார்ல வருவோம். இதுக்கே இவ்வளவு பப்ளிக்கு டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கும் போது, கழிப்பிட வட்டி விடும்போது நம்ம வாகனம் ஓடுறதுக்காக வசதி இல்லாம இருக்கும். இதே எப்படின்னாக்கா பார்க்கிங் எப்படி இருக்குன்னு வாங்க வந்து பார்க்கலாம். எவ்வளவு வண்டி வேணாலும் விடலாம், வாங்க பார்க்கலாம். பார்க்கிங்கா? இதோ இப்போ நல்லா அற்புதமா விளையாட்டு மைதானம் கட்டியிருக்காங்க. என்னுடைய கணக்கு பிரகாரம் வந்து அந்த விளையாட்டு மைதானத்துல குறைஞ்சது ஒரு 1000-1500 பேர் வந்து பார்ப்பாங்க, ஒரு தோராயமா. அது மட்டும் இல்லாம இது கடையா கழிப்பறையான்னு தெரியல. இது வந்து கழிப்பறை தான் தோணுது. ஏன்னா கடையா இருந்தா குறைஞ்சபட்சம் ஒரு 10-10 இருக்கும். ஏன்னா போயிட்டு உள்ள போயிட்டு திரும்பறதுக்கு ஜாமான் வச்சுட்டு ஒரு டேபிள் போடுற அளவுக்கு 10-10 இருக்கணும். ஆனா இது வந்து கழிப்பறை தான் என்ன பொறுத்த வரைக்கும். சரி, அப்படியே இது கடையா இருந்தாலும் ஒரு கடைக்கு 2 பேர் வேலை செஞ்சாலும் 2 பேர் 2 வண்டி வச்சிருப்பாங்க. அது இல்லாம இந்த கடைக்கு வாங்க வர வாடிக்கையாளர் வந்து எப்படியும் வாகனம் எடுத்து வருவாங்க. ஒரு கடைக்கு ஒரு சராசரி ஒரு 4 பேர் 5 பேர் போட்டாலே இங்க கிடைக்கிறது ஒரு 150-200 கடைக்கிட்ட இருக்கு. ஒரு கடைக்கு வந்து 5 பேர் போட்டாலே ஒரு 3 பேர் போடுங்க, 150-200 பேர் இருக்கிறாங்க. அப்போ இது ஒரு 500 பேர்கிட்ட இருக்கும். அங்க விளையாட்டு மைதானத்துல ஒரு 1500 பேர் 2000 பேர், இது எல்லாம் சேர்க்கும்போது 2000 பேர். ஒரு நேரத்துல இந்த 2000 பேர் கூடும்போது இந்த 2000 பேருக்கும் இருக்கிற வாகனத்தை எங்க பார்க் பண்ணுவாங்க தான் எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. பார்க்கிங் வசதி இருக்கா என்றதை நீங்களே மக்களை தீர்ந்தவங்க. சுத்த சுந்தராஜன், நன்றி. மீண்டும் வருவேன். சார் கழிவறை எங்க சார் இருக்குது? பாருங்க சார். இதுங்களா? ஆமா சார். நான் என்ன கடன் நினைச்சேன் சார். நானு பாரு, இவ்வளவு பெரிய பாத்ரூம் அந்த சிட்டிக்குள்ள. நான் என் பையனை வந்து கழிப்பிடம் இல்லாம தேடினேன். இவ்வளோ கிளீனா, இவ்வளோ சுகாதாரத்தோடு இவ்வளோ. ஆனா வந்து சூப்பர். உண்மையிலே வந்து பாண்டிச்சேரி அரசாங்கத்தை பாராட்டணும், அரசு அதிகாரியும் பாராட்டணும். இந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு ஸ்மார்ட் சிட்டின்ற பேர்ல மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு கழிப்பட வசதியை செஞ்சு கொடுக்குறாங்கன்னா, இங்க இருக்கிற மக்கள்லாம் வெளியிலேருந்து வர்றவங்கலாம் அவங்களுடைய நலன் கருதி பரவாயில்ல இத்தனை கழிப்படம் கட்டியிருக்காங்க பாருங்க ஒரே இடத்துல. சூப்பர், அற்புதமான திட்டம். அதுவும் ஸ்மார்ட் திட்டத்துல என் குழந்தை கொஞ்ச நேரத்துல நான் அவஸ்தைப்பட்டேன் கழிப்படம் இல்லாம. அருமை, சூப்பரான அருமை, பக்கா. பார்த்து எவ்வளோ இது கட்டிக்கிட்டியா? கட்டு பாரு, லைனா கட்டிக்குது பாரு, எல்லாம் லைனா கட்டிக்குது, கக்கூஸ் கட்டிக்குது. சூப்பரா பாத்தியா? அருமையான திட்டம், பக்கா திட்டம். இந்த மாதிரி எங்கேயுமே இருக்காது இந்த திட்டம். சூப்பரான திட்டம்.